11 வயது சிறுவன் ஓட்டி வந்த பிக்கப் ட்ரக் மோதி விபரீதம். புனித பயணத்தை மேற்கொண்ட 9 பௌத்த துறவிகள் பரிதாபமாக பலி. பிரிட்டன் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் பொது சுகாதாரத்துக்கு ஏற்பட போகும் பேராபத்து. 2.29 லட்சம் மக்கள் உயிரிழக்கும் அபாயம் என்று மருத்துவ அறிக்கைகள் எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீதான பழிவாங்கல் உறுதி. ஹமேனியின் சவப்பெட்டிக்கு முன்னால் ஈரான் ராணுவம் எடுத்த சபதம். பிரான்சில் தீவிரமடையும் காட்டுத்தீ. 8700 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்த நாசம். அவசரமாக வெளியேற்றப்பட்ட 3000 பேர். வணக்கம். சர்வதேசத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளோடு வழமையாக பெட்டகம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் மிக முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். தாய்லாந்தினுடைய வடகிழக்கு மாகாணமான முக்தானில் 11 வயது சிறுவன் தன்னுடைய பெற்றோரின் அனுமதி இல்லாமல் தங்களுடைய பெற்றோருடைய பிக்ரக வாகனத்தை எடுத்து வீதியில் செலுத்தி இருக்கின்றார். இதன் மூலமாக விபத்து ஏற்பட்டு 9 பௌத்த துறவிகள் பலியாகி இருக்கின்றார்கள். அங்கிருக்கின்ற சாலையில் சுமார் 35 பௌத்த துறவிகளும் 5 ஊழியர்களும் 260 கிலோமீட்டர் தூரம் புனித பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித பயணம் மேற்கொள்வதற்காக அவர்கள் ஒரு வரிசை கிரகமாக அந்த பயணத்தை மேற்கொண்டு வீதியில் ஒரு 30 நிமிடங்கள் பயணம் செய்திருக்கின்ற நேரம்தான் இந்த விபரீதமான ஒரு சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சிறுவன் ஓட்டி வந்திருக்கின்ற அந்த வாகனம் சிறுவனுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்ல ஆரம்பித்திருக்கிறது. சாலையில் பயணத்தை கொண்டிருந்த அந்த பௌத்த துறவிகளுடைய அந்த புனித யாத்திரை மேற்கொள்கின்ற துறவிகள் மீது மோத ஆரம்பித்திருக்கின்றது. இந்த காட்சி சிசிடிவி காட்சிகள் இப்போது வெளியாகி கொண்டு பதப்பதைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கின்றது. இந்த விபத்தில் 5 துறவிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். மிகுதியான 4 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற வழியில உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்துல 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் 4 துறவிகளுடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் மருத்துவ வட்டாரத்தில் இருந்து வெளிவந்த செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது. இப்போது இந்த விபத்தை ஏற்படுத்திய 11 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு அரசு குழந்தைகள் பராமரிப்பு அதிகாரிகளுடைய முன்னிலையில விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே சூழ்நிலையிலும் சிறுவனிடம் வாகனத்தை ஓட்டுவதற்கு வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பெற்றோர் மீதும் இப்போது வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. எனவே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இந்த விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் தீவிரமான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கவனக்குறைவாக நடந்து கொள்வதன் மூலமாக அலட்சியமாக இருப்பதன் மூலமாக வீதி விபத்துகள் மூலமாக பல உயிர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பலியாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை தாய்லாந்துடைய பாதுகாப்பு துறையும் காவல்துறையிடம் தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். ஏனென்றால் தாய்லாந்தை பொறுத்தவரையில் விதிமுறைகளை மிக கச்சிதமாக பேணக்கூடிய நாடுகள்ல ஒன்று. எனவே இப்படியான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருப்பது வீதி விபத்து சார்ந்திருக்கின்ற விதிமுறைகளில் தளர்வு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இப்போது இது சார்ந்திருக்கின்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் போடப்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தம் மூலமாக இங்கிலாந்துடைய தேசிய சுகாதார சேவை கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க போகின்றது. அதுவும் குறிப்பாக 2036ஆம் ஆண்டை பொறுத்தவரையில சுமார் 2,29,000 பேர் வரை தவிர்க்கக்கூடிய காரணங்களினால் உயிரிழக்கும் அபாயத்தை சந்திக்க போவதாக பிரிட்டனுடைய மெடிக்கல் ஜேர்னலிங் வெளியிட்டிருக்கின்ற புதிய ஆய்வறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் இருந்து புதிய மருந்துகளை கொள்வனவு செய்தல் மற்றும் பிரிட்டனில் இருந்து அங்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மருத்துவ பொருட்களுக்கு விதிக்கப்படுகின்ற அந்த கூடிய வரி இறக்குமதி என்பது குறைக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது. ஆனால் இந்த நிபந்தனை மூலமாக அமெரிக்க மருத்துவ நிறுவனங்களுக்கு மருந்துகளை வாங்குவது என்பது அடுத்த ஆண்டு, அதாவது பிரிட்டன்ல அடுத்த 10 ஆண்டுகளில் 25% கூடுதல் தொகையை கொடுத்துதான் அமெரிக்காவில் இருந்து மருத்துவ பொருட்களை பிரிட்டன் வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மருந்துகளுக்கான கூடுதல் விலை என்பது ஏற்கனவே வெளியாகி இருக்கக்கூடிய அதே போல 2039ஆம் ஆண்டு என்எச்எஸ் அமைப்பின் அடிப்படை மருத்துவ செலவினங்களில் இருந்து சுமார் 44.7 பில்லியன் பவுண்ட்கள் நிதியை மேலதிகமாக செலவழிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையை இது சந்திக்க போகிறது. இதன் மூலமாக மிக மோசமான நிதி நெருக்கடியை இவர்கள் சந்திக்க போகின்றார்கள். இதன் மூலமாக அடிப்படை சேவைகளுக்கான நிதியை குறைப்பதன் மூலமாக வருகின்ற காலப்பகுதியில் முறையான மற்றும் குறைந்த அதிகூடிய விரைவில் சிகிச்சையை வழங்குவது கண்டிப்பாக அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தும். இதன் மூலமாக 2,29,000 பேர் வரை உயிரிழக்கின்ற அபாயத்தை சந்திக்க போவதாக அந்த ஆய்வறிக்கைகள்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இறப்பு எண்ணிக்கை என்பது பிரிட்டன்ல கொரோனா கால பகுதியில் இறந்த எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கும். அதாவது
பிரிட்டன்ல கொரோனா கால பகுதியில 1,37,000 உயிரிழப்புகள் பதிவானது. ஆனால் இந்த மருத்துவ நிதி நெருக்கடி காரணமாக உயிரிழக்கப் போகின்ற எண்ணிக்கை என்பது 2,29,000 தாண்டப் போகின்றது. இதன் மூலமாக பெரிய சிக்கலை பிரிட்டன்ல இருக்கின்ற நோயாளிகள், மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்கின்ற மக்கள் ஒரு பெரிய சிக்கலை சந்திக்கப் போவதாக சொல்லப்படுகின்றது. இந்த பட்ஜெட் பற்றாக்குறை பெரும்பாலும் யாரை பாதிக்கும் என்றால், இதய நோய் உள்ளவர்கள், அதேபோல சுவாசப்பை கோளாறு இருக்கக்கூடியவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற மக்களை தான் பெருமளவு பாதிக்கப் போகின்றது. அது தவிர முதியோர் பராமரிப்பு துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும். இதன் மூலமாக ஒரு தோராயமாக 2,91,000 பேர் வரை உயிரிழப்பார்கள் என்ற விடயம் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அரச தரப்பு என்ன கூறுகிறது? அரச தரப்பு கூறக்கூடிய விடயம், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக 2025 முதல் 2029 வரையான காலப்பகுதியில 1 பில்லியன் பவுண்ட்களை மட்டும் கூடுதல் செலவினமாக செய்ய வேண்டியிருக்கிறது. இது பிரிட்டனுடைய நோயாளிகளுக்கு புதிய மருந்துகளை கொள்வனவு செய்யவும், தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்ற விடயங்களை விரைவாக பெற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லி அரச துறை சார்ந்தவர்கள் வாதாடினாலும் கூட, அமெரிக்க நிர்வாகத்தை திருப்திப்படுத்துகின்ற காரணங்களுக்காக மட்டுமே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இந்த ஒப்பந்தத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள். எப்படி இருந்தாலும் இந்த வெளியாகி இருக்கின்ற இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக போடப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பெருமளவாக இது சுகாதாரத்துறையில தாக்கம் ஏற்பட போகிறது. மருத்துவத்துறையில தேவையற்ற, அதாவது உயிரை காப்பாற்றக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த மருத்துவ சிக்கல் காரணமாக மருந்துகளை கொள்வனவு செய்யக்கூடிய விஷயம் காரணமாக உயிரிழப்புகள், அலட்சியமான உயிரிழப்புகள் பதிவாக போகின்றது என்று மட்டும் இந்த வெளியாக இருக்கின்ற ஆய்வறிக்கை மூலமாக வெளிவந்திருக்கின்றது. எனவே இந்த விஷயம் தற்போது பெருமளவாது ஒரு விவாத பொருளாக தற்போது பிரிட்டன்ல மாற ஆரம்பித்திருக்கின்றது. ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமீனுடைய உடலானது அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்குகின்ற அந்த 6 நாள் ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்பாக அவர் எங்கு கொல்லப்பட்டாரோ அந்த இடத்துக்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு வான்வழி தாக்குதல்ல ஹமீனி கொல்லப்பட்டு 4 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் இப்போது அவருடைய இறுதி அடக்கம் செய்கின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இது தொடர்பாக ஈரானுடைய அரசு ஊடகம் வெளியிட்ட தகவலை பார்க்கின்ற நேரம், ஹமீனி மறைசாட்சியாக உயிர்நீத்த இடத்தை ஒரு புனித பூமியாக ஈரான் கருதுவதாகவும், எனவே இதன் காரணமாக இறுதி சடங்கு தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய உடலை அந்த இடத்துக்கு கொண்டு சென்று இறுதி மரியாதை செலுத்தி அதற்கு பிறகு இந்த ஊர்வலத்தை தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் எந்த விதமான முன் அறிவித்தலும் இல்லாமல் ரகசியமான முறையில இடம்பெற்றிருப்பதாக சொல்கின்றார்கள். இதுல குறிப்பாக ஹமேனி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட அந்த இடத்துல அவரது மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே அந்த இடத்துல கொண்டு போய் அவருடைய உடல் வைக்கப்பட்டு அவருடைய குடும்பம் மற்றும் அவரை கொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீதான கடுமையான பழிவாங்கல் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று ஒரு சபதம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. எனவே இதனை மக்களுக்கு உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துகின்ற முகமாகத்தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் பேசப்படுகிறது. ஹமேனியுடைய அதிகாரப்பூர்வமான இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு என்பது ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இடம்பெறப் போகிறது. இந்த 6 நாட்கள் ஈரான் மற்றும் ஈராக் இருக்கின்ற பல இடங்களுக்கு அவருடைய உடல் ஊர்வலமாக இறுதி அஞ்சலி மூலமாக எடுத்து செல்லப்பட போகிறது. அதற்கு பிற்பட்ட பிறகு அவருடைய இறுதி நிகழ்வு என்பது ஜூலை மாதம் 9ஆம் தேதி அவருடைய சொந்த ஊர்ல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட போகின்றது. ஆனால் இந்த ஊர்வலம் நடக்கின்ற இந்த காலப்பகுதியில ஒருவேளை ஈரானோ இல்லாவிட்டால் அமெரிக்காவோ இணைந்து இந்த ஊர்வலத்தை குழப்புவதற்கான தாக்குதல் நடத்துமாக இருந்தார், அவர்கள் மீது கடுமையான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி ஈரானுடைய ராணுவ கூட்டு தளபதி அலி அப்துல்லாஹி அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் எதிராகவும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த முக்கிய நிகழ்வு இது அவர்களுடைய நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. எனவே இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இறுதி சடங்குகளை பங்கு பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஊர்வலம் இடம்பெறுகின்ற பகுதிகளில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் அங்கு இருக்கின்ற ஈரானுடைய பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஊர்வலத்தில் ஏதேனும் ஒரு குளறுபடி, ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் போடப்பட்டிருக்கின்ற அமைதி ஒப்பந்தத்துக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில இந்த ஊர்வலம் நடக்கின்ற நேரத்துல அமெரிக்கா தரப்புல இருந்து, குறிப்பாக ட்ரம்பினுடைய தரப்புல இருந்து ஈரானுக்கான மிரட்டலும் ஒரு பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த கால சூழல் அமைதியோடு இருக்குமா? இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு இது வழிவகுக்க போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஐரோப்பா முழுவதும் வீசி வருகின்ற கடுமையான வெப்பநிலை காரணமாக தெற்கு பிரான்ஸ் பகுதிகளில் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது. இந்த காட்டுத்தீ மூலமாக இதுவரைக்கும் 8,700 ஹெக்டேர் நிலப்பரப்பு கருகி சாம்பலாகி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பலத்த காற்று வீசுகின்ற நேரம், அதே நேரம் பல நிலப்பரப்புகள் வறண்ட நிலப்பகுதியாக இருப்பது தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு பெரிய கடும் சவாலை உருவாக்கிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. கடந்த புதன்கிழமை உருவாக்கிய இந்த காட்டுத்தீயினால் மட்டுமே 1,200 ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றுமுழுதாக அழிந்து சேதமாகி இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக ஸ்பெயின் நாட்டினுடைய எல்லையொட்டி அமைந்திருக்கின்ற ஆட் மற்றும் ஹெரல்ட் ஆகிய மாகாணங்களில் இந்த காட்டுத்தீ அதிகளவாக பரவியிருக்கிறது. 90,000 ஏக்கர் நிலப்பரப்பு இதன் மூலமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. அதுவும் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளில் இருக்கின்ற 3,000க்கும் அதிகமான மக்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தீயணைப்பு துறையினர் குறிப்பாக தெற்கு பிரான்ஸ் மற்றும் மார்சோல் ஆகிய நகரங்களில் அதிகமான காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்ற பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் தீயை அணைப்பதற்காக 2,000 தீயணைப்பு வீரர்களும் 1,500க்கும் அதிகமான வாகனங்களும் பயன்படுத்தப்படுகின்றது. இதுல முக்கியமான ஒரு பெரிய சிக்கல் என்றால் மலைப்பாங்கான நிலப்பரப்புகள்ல தீயணைப்பினுடைய வாகனங்களை கொண்டு செல்லது முடியாத ஒரு காரணமாக இருப்பதன் மூலமாக உடனடியாக சிவில் பாதுகாப்பு விமானம் மூலமாக வானிலிருந்து தண்ணீர் ஊற்றுதல், அதே போல இந்த வேதியியல் பொருட்களை ஊற்றி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரல் போன்ற பல முயற்சிகளை தீயணைப்பு படையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். எப்படி இருந்தாலும் தற்போதைய காலப்பகுதியில பிரான்ஸ்ல உருவாகியிருந்த அந்த அதீத வெப்ப அலையின் காரணமாக 1,040 பேர் இதுவரைக்கும் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல பெரும்பாலாக ஐரோப்பா வீடுகள் என்பது அதீத வெப்ப அலையை தாங்கக்கூடிய அளவுக்கு வீடுகள் கட்டப்படாததுதான் இந்த உயிரிழப்புக்கான காரணம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கின்றது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு பல எதிர்ப்புகள் தற்போது கிளம்பி வருகின்றது. ஒரு பக்கமாக வெப்ப அலை இருக்கின்றது, இன்னொரு பக்கமாக காட்டுத்தீ என்று எல்லா பக்கங்களும் இந்த வெப்பத்தினால் வருகின்ற நெருக்கடி அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில இந்த விடயத்தை காரணம் காண்டி பிரான்சுடைய பிரதமர் செபஸ்டியான் தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை பேரிடர் என்பது சாதாரணமாக இயற்கையாக மக்களை மட்டும் பாதிக்காமல் இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. எனவே ஐரோப்பா முழுவதும் இப்போது இருக்கின்ற காலப்பகுதியில் அதுவும் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு கடுமையான வெப்ப அலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பிரான்ஸ்ல இந்த வெப்ப அலையை தாங்க முடியாமல் பல மக்கள் இந்த குளிர்சாதன பெட்டியை கொள்வனவு செய்வதற்காக அந்த வணிக நிலையங்கள்ல முண்டியடிக்கக்கூடிய காணொளிகளும் சமூக ஊடகங்கள்ல பரவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காலப்பகுதியில இருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஐரோப்பா நாடுகள்ல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பெரும்பாலாக குளிர் காலப்பகுதிக்கே தயார் நிலையில் இருந்திருக்கின்ற ஐரோப்பா வெப்ப அலை உருவாகின்ற நேரத்தில் அதை எப்படி சமாளிப்பது என்று இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காததுதான் இப்ப அவர்கள் சந்திக்கின்ற நெருக்கடிக்கு காரணம் என்று பலதரப்பட்டவர்களினாலும் சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சுகாதாரத்துறை சார்ந்தவர்களும் உலக சுகாதார ஸ்தாபனம் அண்மையில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கூட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பல நாடுகள் அதுவும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் வரக்கூடிய 10 ஆண்டுகள்ல இந்த நிலைமையை சமாளிப்பதற்காக பல இடங்கள்ல தீவிரமான நடவடிக்கைகளையும் புதிய புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு எப்படியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று பல கோணத்தில் தங்களுடைய திட்டங்களை விரிவுபடுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இயற்கை சீற்றத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இப்போது இருக்கின்ற காலப்பகுதியில் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. எனவே மீண்டும் செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கயல் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.